விளக்கு ஏற்றும் போது என்ன ஆகும்னா கீழே நமக்கு வந்து எண்ணெய் கசியும். அது மாதிரி கசியும் போது வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சிலர் வந்து நெயில் பாலிஷ் போடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன போட போறேன் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க வீட்டில். இந்த சுண்ணாம்பை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை வந்து குழச்சிக்கலாம். நல்லா குழச்சிக்கிட்டு இதை நான் வந்து பேக் சைடில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த விளக்கோட பேக் சைடில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சி வரும். காஞ்சி வரும்போது என்ன ஆகணும், எண்ணெய் வந்து நமக்கு கசியாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா விளக்குலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் இது மாதிரி சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா பசங்க யூஸ் பண்ணுற பெயிண்ட் இருக்கு இல்லையா, சின்ன பெயிண்ட், ஏதாவது வாட்டர் பெயிண்ட்லாம் வச்சுருப்பாங்களா, அது கூட நீங்கள் எடுத்து இதில் பேக் சைடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும். இடமும் வந்து அழுக்காகாமல் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா நமக்கு காஞ்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காய விட்டுடலாம்.